மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆகி நான் நல்லா நடக்கிறேன் சார். பட் நீ ட்விஸ்ட் ஆகிறப்ப மட்டும் இன்னும் பெயின் இருக்கு சார். சொல்லிங் கம்மியாயிடுச்சு சார். பட் ஆனா நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்து ரொம்ப நேரம் நின்னா மறுபடியும் சொல்லிங் அதிகமாயிருக்கு சார். நான் எப்ப நீ பெண்ட் பண்றோனோ அப்ப இன்னுமே அந்த பெயின் அந்த டைட்னஸ் இருக்கு சார். இது எல்லாமே பேஸ் 2 ப்ராப்பரா பண்ணலன்னு ஒரு அர்த்தம். பேஸ் 2க்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோலஜி கண்ணோம்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் நீட் டெர்மினல் எக்ஸ்டென்ஷன். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டோட ஹெல்ப்ல நல்லா நீங்க நீட் டெர்மினல் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஒரு 10 to 12 reps 3 sets பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா மினி ஸ்குவாட்ஸ். ஒரு சேர் சப்போர்ட்டோட ஸ்லோவா ரொம்ப நீ பெண்ட் பண்ணாம பொறுமையா நல்லா மேலேயும் கீழே எழுந்திரிக்கணும். மூணாவது எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி சைக்கிளிங். நீங்க சைக்கிளிங்ல பொறுமையா லோ ரெசிஸ்டன்ஸ்ல நல்லா நீ மொபிலிட்டி வரும். நீ ரொம்ப பெண்ட் பண்ணாம நல்லா நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஃபுல்லா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் நல்ல ஒரு உங்களுக்கு ரீகைன் ஆகும். நாலாவது எக்ஸசைஸ் என்ன பாத்தீங்கன்னா சிங்கிள் லெக் பேலன்ஸ். நீங்க ஒரு 2 to 5 minutes சிங்கிள் லெக்ல பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொப்ரோசப்ஸ் நல்ல ஒரு பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அஞ்சாவது எக்ஸசைஸ் என்ன பாத்தீங்கன்னா எல்போ பிளாங்க். உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ண அது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 3 செட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 5 எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணாவே நீங்க அடுத்து பேஸ் 3க்கான நீங்க ஒரு ப்ரோக்ரஸ் போயிடலாம். ஓகேங்களா? மெனிஸ்கஸ் இன்ஜுரிக்கு ஒரு ப்ராப்பரான பேஸ் 2 ரீகா ப்ரோட்டோகால் வேணும்னா மெனிஸ்கஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.